செய்திகள் தொடர்கின்றன. இன்று ஞாயிறு சிலோன் டுடே பத்திரிகை இணைய பயங்கரவாதம் தொடர்பில் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் சட்டத்தரணியாக செயற்பட்டு தற்போது லண்டனுக்கு புலம்பெயர்ந்துள்ள ஒருவரை முறையற்ற செய்திகளை பிரசுரிப்பதாக அரசியல்வாதிகள், கோடீஸ்வர வர்த்தகர்கள் மற்றும் சமூக மதிப்புள்ளவர்களை அச்சுறுத்தி இணைய பயங்கரவாதத்தை செயற்படுத்துவதாக சிலோன் டுடே பத்திரிகையின் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிதி மோசடி, ஆட்கடத்தல் மற்றும் முக்கிய LTTE உறுப்பினர்களுடன் தொடர்பு வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் லண்டன் நகருக்கு தப்பி சென்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. லண்டனில் மறைந்து வாழும் குறித்த நபரை மீண்டும் இலங்கையிடம் ஒப்படைக்குமாறு இலங்கையில் பாதுகாப்பு தரப்பினர் இன்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசாருக்கு அறிவித்துள்ளதாக சிலோன் டுடே பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்டர்போலின் இணையதளத்தில் தேடப்படும் நபர்களின் பட்டியலில் அவரது பெயரும் தகவல்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இணையதளம் ஊடாக தாக்குதல் மேற்கொள்வதை தவிர்க்கும் வகையில் கப்பம் பெற்றுக் கொள்வதற்காக லண்டன் TSB வங்கியில் அவர் கணக்கொன்றையும் பேணி வந்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு கப்பம் பெறுவதற்கு கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் போலியான சட்டத்தரணி அலுவலகம் ஒன்றை நடத்தி செல்வதாகவும் அது லண்டனில் உள்ள நபரின் உறவினர் ஒருவரினால் நடத்தி செல்லப்படுவதாகவும் சிலோன் டுடே செய்தி வெளியிட்டுள்ளது. போலியான தகவல்களை அடிப்படையாக வைத்து அனாவசிய பிரசாரங்களை மேற்கொண்டு பணம் கொள்ளையிடுவதற்கு முயற்சி செய்யும் இணைய பயங்கரவாதிகளை கைது செய்ய வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இணைய பயங்கரவாதம் தொடர்பில் அதிகளவிலான தகவல் கிடைத்த வண்ணம் உள்ளதாகவும் அவற்றை எதிர்காலத்தில் நாட்டுக்கு எடுத்துக் கூறுவதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.